சாயங்காலம் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கப்பக்கிழங்கு இருந்தது. அதாவது மரச்சினி கிழங்கு. எங்கள் ஊரில் மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. சரியா? உங்கள் ஊர்லலாம் இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கை நான் துண்டு துண்டாக அவிச்சு அப்படி தேங்காய் பூ போட்டு தாளித்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி கிழங்கு நல்லா துண்டாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்தாச்சு. ஒரு சில கிழங்கு வெந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மஞ்சள் கலரில் வந்துடும். கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கிழங்கு அந்த மாதிரி மஞ்சள் கலர் வருமாங்கிறது தெரியாது. இருந்தாலும் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். சரியா? குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப விசில் வேண்டாம். ஏன்னா தாளித்து நம்ம எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப கிழங்கு குழஞ்சிடக்கூடாது. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, முக்கியமாக தேங்காய் எண்ணெய். சரிங்களா? நல்லா தாளிதம் பொரிஞ்ச உடனே கிழங்கை இதில் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு அப்படியே கிளறி எடுத்தோன்னு வைங்களாம், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி சாப்பிடும்போது கட்டஞ்சாயாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்?